வெல்கம் டு சுபாஸ் Cuisine. நான் உங்கள் சுபத்ரா கிருஷ்ணராஜ். வெல்கம் டு மவுத் வாட்டரிங் மண்டே. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மேங்கோ குல்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேங்கோ சீசன் முடிய போகுது, அதனால் சீக்கிரமாக இந்த மேங்கோ குல்ஃபி ரெசிபியை நம்ம வீட்டிலையே செஞ்சு டேஸ்ட் பண்ணிடலாம். மேங்கோ குல்ஃபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்பவே சிம்பிள். முதல்ல ஒரு 200 கிராம்ஸ் சுகர், ஒரு பங்கனப்பள்ளி மாம்பழம். பங்கனப்பள்ளி மாம்பழமில் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும், அதனால் நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/2 லிட்டர் பால், ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு. கோதுமை மாவு எதுக்குன்னா குல்ஃபி சீக்கிரம் மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். 4 ஏலக்காவை பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபைனலாக இந்த குல்ஃபிக்கு தேவையான நட்ஸு, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம். முதல்ல 1/2 லிட்டர் பாலை நம்ம காய்ச்சிக்கலாம். 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டணும். பால் சுண்டிகிட்ருக்கிற டைமில் நம்ம மேங்கோவை கட் பண்ணிக்கலாம். மேங்கோவை கட் பண்ணியாச்சு. இப்போது கப்பில் 1 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து 2 ஸ்பூன் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இங்கே பால் நல்லா சுண்டிகிட்ருக்கு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கோதுமை மாவை சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம். கோதுமை மாவு சேர்க்கறதுனால குல்ஃபி நல்லா செட் ஆகும். கோதுமை மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட சேர்க்கலாம். பால் இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். அந்த கேப்பில் நம்ம நட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பாதாமை இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்க போகிறேன். கடைசியாக வர இந்த குட்டி குட்டி பீசஸை எடுத்து வச்சுக்கிறேன். இது குல்ஃபி சாப்பிடும் போது அங்கங்கே கடிக்க நல்லாயிருக்கும். முந்திரியையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம நட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாலும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. 1/2 லிட்டராக இருந்த பால் இப்போ 1/4 லிட்டராக ஆயிடுச்சு. பாருங்கள், இங்கே இருந்த பால் இப்போ இங்கே வரைக்கும் வந்துருச்சு. இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பாலை ஆற வைக்கலாம். பால் ஆறிடுச்சு. பாருங்கள், நிறைய ஆடை ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஆடை தான் குல்ஃபிக்கு நிறைய டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோ சேர்த்துக்கலாம். இது கூட 200 கிராம்ஸ் சுகர், ஆறின பாலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட வறுத்து அரைச்ச ஏலக்காய் பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதை இப்படியேவும் சாப்பிட்லாம். எங்கள் அப்பாவுக்கு இதை இந்த மாதிரி சாப்பிட தான் பிடிக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத குல்ஃபி மோல்டில் சேர்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு. குல்ஃபி மோல்டு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற டம்ளர்லேயே இதை செட் பண்ணலாம். ரெடி. இப்போ இந்த மோல்ட்ஸை கவர் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நம்ம அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்துக்கிறோம். இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை ஸ்கொயர் பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபாயில் ஷீட்ஸை வச்சு நம்மளோட மோல்ட்ஸை கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்து மோல்டு மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ரப்பர் பேண்டு போட்டு டைட்டன் பண்ணிடலாம். இதோட சென்டரில் கொஞ்சமாக ஹோல் போட்டுக்கலாம். இந்த ஹோலில் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வச்சிடலாம்.
நம்மளோட குல்ஃபி மேக்கிங் ப்ராசஸ் ஓவர். இப்போ இந்த குல்ஃபீஸை ஃப்ரீசரில் 5 to 6 hours வச்சு நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். சிக்ஸ் ஹார்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட குல்ஃபி செட் ஆகிருக்கும். இப்போ இதை அன்மோல்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். வாவ், குல்ஃபி பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த குல்ஃபி செய்கிறப்போ முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, சுகரோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் ஃப்ரீஸ் ஆகி வந்தப்புறம் குல்ஃபி டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஹை, நம்ம டம்ளரில் வச்ச குல்ஃபியும் அழகாக வந்திருக்கு. குல்ஃபி குல்ஃபி குலு குலு குல்ஃபி, நம்ம கூலோ குல் குல்ஃபி ரெடி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு குல்ஃபி சாப்பிட்டுக்கிட்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.